Welcome to 10th Planet, Odoo14 Enterprise Edition, Go Live in 14 Days. Do it yourself video series. பார்க்க போகிற டாபிக் how to create manufacturing order in Odoo14. ஸோ பேசிக்காக கஸ்டமர்ஸ்க்கு இருக்கிற கீ கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்ப்போம். எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் பண்ணுறது, ஒர்க் சென்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒர்க் சென்டரில் எப்படி டைம் எப்படி அலோகேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி மேப் பண்ணுறது, அது மாதிரி எப்படி லாட் எப்படி அசைன் பண்ணுறது, ஃபினிஷ்டு கோர்ஸுக்கு எப்படி லாட் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ மேனுஃபேக்சரிங் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ஆர்டருக்குள்ள போகிறேன். கான்ஃபிகரேஷனில் ஃபஸ்ட்டு ஒர்க் சென்டர் கான்ஃபிகரேஷன் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எடிட் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு ஒர்க் சென்டரோட நேம் கொடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் சென்டர்ஸ் சான்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நம்மளோட ஒர்க் சென்டர் பிஸியாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராடக்டை ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணாமல் எந்த ஒர்க் சென்டர் ஃப்ரீயாக இருக்கோ ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் சென்டர் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் சென்டர்ஸ் கோட், ஒர்க் ஹவர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ நேரம் ப்ராசஸ் ஆகணும் அப்படிங்கிறத டைம் லிமிட்டுக்கு செட் பண்ணணும். அது மாதிரி பர் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கிளியராக கொடுத்து நம்மளால் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்யூப்மெண்ட்ஸ் மாஸ்டர் நம்மளால் இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளால் இங்கே ஆட் பண்ண முடியும். ஸோ எந்த மிஷின் நம்ம இந்த அசம்பிளி 2.1 இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் மேப் பண்ணிக்க முடியுங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எந்த ஒர்க் சென்டரில் என்னென்ன ஒர்க் நடக்க போகுது அப்படிங்கிறது மாஸ்டர்ஸ், இது ஆப்ரேஷன்ஸ் மாஸ்டர் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன். டேபிள் டாப் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த பில் ஆஃப் மெட்டீரியலுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பில் ஆஃப் மெட்டீரியலோ அது மட்டும் நமக்கு மேப் ஆகும். ஸோ நான் சேவ் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா செக் அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா நம்மகிட்ட ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா இது க்ரீன் கலர் வரும். ப்ராடக்ட் இல்லை, ஸ்டாக் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும். நம்ம அப்போ என்ன பண்ணோம், அப்புறம் நம்ம ஒரு ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்மளால் ஆர்டருக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஒர்க் சென்டர்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னோட ஒர்க் சென்டர் அசம்பிளி 2ல் ஃபஸ்ட் பெயிண்டிங் ஒர்க் இருக்க போகுது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது காம்பவுண்ட் ஆட் பண்ணுறதா, பை பாயிண்ட் ஆட் பண்ணுறது, பை சான்ஸ் அதாவது இப்போ மிஷின்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணி மிஷின்ஸ் ரிப்பேர் பண்ணிக்கிறது, அது மாதிரி பாயிண்ட் இந்த ப்ராசஸை பிளாக் பண்ணுறது, அது வரைக்கும் தென் குவாலிட்டி அலர்ட்ஸ் இங்கேருந்து கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி பார்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் குவாலிட்டி மாடல் அந்த பார்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போது டன் கொடுக்குறேன். ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராசஸ் ட்ரில்லிங்காக நம்ம அந்த பார்ட் அடுத்த இதுக்கு அனுப்புகிறோம். ஸோ ட்ரில்லிங் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா டன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டெஸ்டிங்காக அசம்பிளி 2க்கு போகுது ப்ராசஸ். நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். ஸோ எப்போ ஒர்க்கு முடியுதோ அப்போ நம்ம டன் கொடுத்தா போதும். ஸோ ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா டன் கொடுப்போம். ஸோ டன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கெலாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது ஃபினிஷ்டு கோர்ஸ் நமக்கு ஸ்டாக்கு ஏறணும். ஸோ அதுக்காக நான் மார்க்கர்ஸ் டன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா லாட் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி லாட் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணோம்னா லாட் கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா லாட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம லாட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம லாட் கிரியேட் பண்ணுறதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே டன் கொடுத்தோன்னா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேசபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் ஸோ இது ஒரு ரிப்போர்ட்ஸ் மாதிரி என்னைக்கு எந்த டேட்டில் நமக்கு அந்த ஆர்டர் டன் ஆகிருக்கு,
அது மாதிரி வந்து ப்ராடக்ட் மூவ், காஸ்ட் அனாலிசிஸ். ஸோ இதான் பிரிண்ட் நம்மளுடைய ப்ராசஸ் நடந்ததுக்கு என்ன காஸ்ட், ரா மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஒர்க் சென்டருக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட் ஆகும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து ஒன்று ஸ்டாக் ஏறிடும். ஸோ நமக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து டீட்டெயிலான ரிப்போர்ட்ஸில் நமக்கு ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒர்க் சென்டர் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி வந்து டைம் வந்து செட் பண்ணுறது, ஒர்க் சென்டருக்கு எப்படி டைம் கிரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஒரு ஆப்ரேஷன் டைப் கிரியேட் பண்ணுறது, அது மாதிரி வந்து எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து 1 by 1 வந்து ஒரு ப்ராசஸை வந்து ரன் பண்ணி டைம் புக் பண்ணுறது, ஸோ அது மாதிரி எப்படி வந்து லாட் சேல் நம்பரை வந்து லாட் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீஃபாக நம்ம வீடியோவில் பார்த்தோம். Thanks for watching 10th Planet Odoo Enterprise Edition videos. Thank you.